Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 6th Max Term 1 Exercise 4.4ல first and second question பார்க்க போறோம். Find the type of line marked in thick line, parallel, intersect or perpendicular. ஸோ இங்கே 3 டயக்ராம் கொடுத்துருக்கு. இந்த 3 டயக்ராமில் டார்க் லைன் உங்களுக்கு தெரியுது இல்லையா? இந்த டார்க் லைனை என்ன டைப் ஆஃப் லைனை நம்ம மென்ஷன் பண்ணணும், அதாவது parallel, intersecting or perpendicular. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டயக்ராம் பார்க்கலாம். இங்கே ஏபி அண்ட் டிசி அப்படிங்கிற லைன் தான் டார்க்காக இருக்குது. இந்த ரெண்டு லைனுமே நமக்கு என்ன டைப் ஆஃப் லைன்? parallel லைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் எப்படி எழுதலாம்? ஏபி அண்ட் டிசி ஆர் parallel அப்படின்னு எழுதலாம். parallelனா என்ன அர்த்தம்? ரெண்டு லைன் எந்த இடத்துலையுமே இன்டர்செக்ட் ஆகாமல் ஒரே டிஸ்டன்ஸில் நமக்கு மெயின்டைன் ஆகக்கூடிய லைன் தான் parallel. ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே ட்ராக் எங்கேயாவது அந்த ரெண்டு ட்ராக்கும் பிட்வீன்ல டிஸ்டன்ஸ் வந்து வேரியேஷன் ஆகுதா? ஒரே மாதிரி தான் இருக்கும். டிஸ்டன்ஸ் குறைஞ்சாலோ அதிகமானாலோ ட்ராக் வந்து டிஸ்டன்ஸ் வந்து மாறும்போது ட்ரெயின் வந்து கவுந்துடும் இல்லையா? ஸோ அதை நீங்கள் எக்ஸாம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே parallel அப்படிங்கும்போது லைன் இந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி கட் ஆனாலுமே எப்படி இருக்கணும்? ஈவனாக அதோடைய கேப்பு ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கணும். தென் செகண்ட் டயக்ராம் பார்த்துக்கலாம். செகண்ட் டயக்ராமில் பாருங்கள், இங்கே ஒரு லைன் இப்படி பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு parallel, இந்த லைன் ஒரு parallel, இந்த லைன் ஒரு parallel அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டயக்ராமில் parallel லைன் இருக்குது. தென் இங்கே பாருங்கள், இது ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால இது வந்து நமக்கு இந்த இடம் பர்பண்டிகுலராக இருக்குது. இந்த இடமும் பர்பண்டிகுலர், இங்கேயும் பர்பண்டிகுலர், இங்கேயும் பர்பண்டிகுலர். பர்பண்டிகுலர்னா என்ன அர்த்தம்? ஒன்றுக்கு ஒன்று செங்குத்து அப்படின்னு அர்த்தம். ஒன்றுக்கு ஒன்று நேராக. இந்த லைனுக்கு இந்த லைன் நேராக இருக்கா? இந்த லைனுக்கு இந்த லைன் நேராக இருக்குது. இந்த லைனுக்கு இந்த லைன் நேராக இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு என்ன டைப் ஆஃப் லைன் எல்லாம் செகண்ட் டயக்ராமில் இருக்குது? parallel அண்ட் பர்பண்டிகுலர் லைன்ஸ். parallel அண்ட் பர்பண்டிகுலர் லைன்ஸ் வந்து நமக்கு செகண்ட் டயக்ராமில் இருக்குது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இங்கே டார்க் லைன் எப்படி இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஷேப்லன்னா அந்த ரெண்டு லைனும் இந்த இடத்துல வந்து கட் ஆகுது இல்லையா? ஸோ இன்டர்செக்ட் ஆகுது, மீட் பண்ணிக்குது. ஸோ இந்த ரெண்டு லைனையும் நம்ம என்ன சொல்லலாம்? இன்டர்செக்டிங் லைன் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னு சொல்லலாம்? இன்டர்செக்டிங் லைன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இல்லையா? செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன், இங்கே ஒரு கியூபாய்டு ஷேப் கொடுத்துருக்காங்க. இந்த ஷேப்பில் parallel அண்ட் இன்டர்செக்டிங் லைன் நம்ம எழுத போகிறோம். நான் இந்த சைடு வந்து parallel லைன்ஸ் எழுதுறேன், இந்த சைடு வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ் எழுதுறேன். parallel லைன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு என்ன அர்த்தம்? ரெண்டு லைனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ஈவனாக இருக்கணும். ரெண்டு லைனும் இப்படி ஒன்றுக்கு ஒன்று இணையாக பேரலாக இருக்கணும். அதுதான் parallel லைன்ஸ்னு பார்த்தோம். இங்கே நிறைய parallel லைன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொன்றா எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஏ எடுத்துக்கிட்டோன்னா, இந்த ஏபி டிசி parallel இல்லையா? ஸோ ஏபி நம்ம இப்படி போட்டோம்னா என்ன அர்த்தம்னா parallel அப்படின்னு அர்த்தம். ஏபி எதனுடைய parallel? டிசியோடைய parallel. இதுவே ஏடி எடுத்துட்டோம்னா ஏடி எதனுடைய parallel? ஏடி பிசிக்கு parallel. புரியுதா எப்படி எழுதுறேன்னு? இந்த ரெண்டு லைன் parallel, இந்த ரெண்டு லைன் parallel. ஸோ அதே மாதிரி இந்த சைடு எடுத்துட்டோம்னா இந்த ரெண்டு லைன் parallel, இந்த ரெண்டு லைன் parallel. ஸோ டிசி parallel to ஹெச்ஜி, டிசி parallel to ஹெச்ஜி. ஸோ இந்த ரெண்டு லைன் parallel இல்லையா? டிஹெச் parallel to சிஜி, டிஹெச் parallel to சிஜி. இந்த ரெண்டு சைடு முடிச்சிட்டோம். இங்கே பாட்டம் சைடு, இங்கே கீழே இந்த பாட்டம் சைடு எப்படி இருக்கு? பிஎஃப்ஜிசி இல்லையா? ஸோ இங்கே பிஎஃப் parallel to சிஜி. தென் இந்த ரெண்டு லைன் எடுத்துட்டோம்னா எஃப்ஜி parallel to பிசி எழுதலாமா? இங்கே டாப் போர்ஷன் எடுத்துக்கலாம். இந்த டாப் போர்ஷன் எடுத்துட்டோம்னா எப்படி எழுதலாம்? ஏஇ parallel to
டிஹெச் எழுதலாமா? ஏஇ parallel to டிஹெச். தென் இந்த ரெண்டு லைனுக்கு எடுக்கும்போது ஏடி parallel to இஹெச். புரியுதா? ஸோ இதே மாதிரி நமக்கு இந்த ரெண்டு parallel லைன் தென் பேக் போர்ஷன் அந்த ரெண்டு parallel லைன் நம்ம எழுதலாம். ஸோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தென் இன்டர்செக்டிங் லைன். இன்டர்செக்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த கட் பாயிண்ட்டு இதை தான் இன்டர்செக்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட்ல வந்து ஜாயின் ஆகக்கூடிய லைன்ஸை இன்டர்செக்டிங் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஏ பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏ பாயிண்ட்டுக்கு எந்தெந்த லைன் எல்லாம் வந்து டச் ஆகுது பாருங்க. ஏபி அப்படிங்கிற லைன் இங்கே தான் வருது. தென் டிஏ அப்படிங்கிற லைன் இங்கே தான் வருது. இஏ அப்படிங்கிற லைனும் இங்கே தான் வருது. சரியா? அப்போ இன்டர்செக்டிங் லைன் என்ன எழுதலாம்? ஒரு பேர் ஏபி கமா ஏடி கமா ஏஇ எழுதலாமா? ஏபி ஏடி ஏஇ. பிங்கிற பாயிண்ட்டுக்கு பார்க்கலாமா? இப்போ பிங்கிற பாயிண்ட்டுக்கு பார்த்தோம்னா ஏபி பிசி பிஎஃப். ஓகேவா? இந்த லைன் இங்கே தானே வந்து டச் ஆகுது. ஸோ எழுதும்போது பிஏன்னு எழுதிக்கலாமா? பிஏ பிசி பிஎஃப். ஓகேவா? புரிஞ்சுதா? தென் அதே மாதிரி சிங்கிற பாயிண்ட்டுக்கு எடுத்தோம்னா பிசி சிஜி டிசி. இந்த பாயிண்ட் இங்கே தானே வருது. ஸோ சிபி சிஜி சிடி. ஓகேவா? தென் டிங்கிற பாயிண்ட்டுக்கு எடுத்தோம்னா டிஏ டிசி டிஹெச் எழுதலாம் இல்லையா? தென் டிக்கு அப்புறம் என்ன வரும்? இ வரும் இல்லையா? இங்கிற பாயிண்ட்டுக்கு எடுத்தோம்னா ஏஇ ஹெச்இ எஃப்இ இல்லையா? ஸோ இஏ இஹெச் இஎஃப். இதே மாதிரி எஃப்ஜிஹெச் இதுக்கும் நம்ம பாயிண்ட்ஸ் இப்படி எழுதலாம் இல்லையா? இந்த கட் பாயிண்ட் எங்கே வந்து டச் ஆகுதோ அதுக்குடைய பாயிண்ட்டை இன்னும் நீங்கள் இங்கே எழுதலாம். இங்கேயும் பேலன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை பொறுத்து நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் கண்டினியூவாக அவங்கள வந்து சேரும். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.